வணக்கம். இன்றைய செய்திகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் எவ்வளவு பெரிய ஆபத்தானவர்கள் என்பதை உணராமல் உசுப்பிவிட்டவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசின் மாநில கல்விக் கொள்கையில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவுக்கு சிறப்பம்சம் எதுவும் இல்லை. புதிய தமிழகம் கட்சி கூட்டணி அமைத்துத்தான் போட்டியிடும். இயந்திரத்தனமாக கூட்டணி அமைக்க மாட்டோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறக்கூடிய முக்கியமான கொள்கையோடுதான் கூட்டணி அமைப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உசுப்பிவிட்டது, தூக்கிவிட்டது, பெரிதாக பேசியது என எல்லாம் செய்தது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். அவர்கள் எவ்வளவு பெரிய ஆபத்தானவர்கள் என்பதை உணராமல் வாங்க வாங்க என பழனிசாமி அழைப்பு விடுத்து அவர்களை பெரிய ஆளாக உருவாக்கிவிட்டார். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து தற்போது எம்ஜிஆர் ஜெயலலிதாவையே தாக்குகின்றனர். இவற்றுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான் பதில் சொல்ல வேண்டும் என்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிட தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொது இடங்களில் நிரந்தர கொடிக்கம்பங்களை அமைப்பதற்கு அரசியல் கட்சிகள் மற்றும் பிற அமைப்புகளுக்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. நாடு முழுவதும் 79வது சுதந்திர தின விழா ஆகஸ்ட் 15 கொண்டாடப்பட உள்ளது. சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களை சீர்குலைக்க முயற்சி நடைபெறாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக விமான நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், மக்கள் அதிகமாக கூடும் முக்கியமான ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் சென்னை விமான நிலையத்திற்கு 5 அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் மது அருந்துவது உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக பொதுமக்கள் அளிக்கும் புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத போலீசார் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செயல்பாட்டு காரணிகள் காரணமாக செப்டம்பர் 1 முதல் டெல்லி மற்றும் அமெரிக்காவின் வாஷிங்டன் இடையிலான விமான சேவை நிறுத்துவதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. ஓட்டு திருட்டு குறித்த ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு எதிராக கருத்து தெரிவித்த கர்நாடக காங்கிரஸ் அரசின் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ராஜண்ணா பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நிகழாண்டில் 7,900 கோடி ரூபாய் கூடுதல் கடன் பெற கேரளத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் அம்மாநில அரசு கோரியுள்ளது. வரும் ஓணம் பண்டிகை செலவை காரணம் காட்டி கேரள அரசு மேற்கண்ட அனுமதியை கேட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு மாற்றாக வேறு சில நாடுகளில் வர்த்தகத்தை அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாகவும், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் மாற்றங்கள் மேற்கொள்ளுதல், ஏற்றுமதியில் வர்த்தக போட்டியை அதிகரித்தல் உள்ளிட்ட அம்சங்களை மத்திய வர்த்தகத்துறை ஆய்வு செய்து வருவதாகவும், இந்த அம்சங்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு பொருள் மீதும் விரிவான ஆய்வு நடத்தப்படுகிறது என்றும், ஏற்றுமதியை அதிகரிக்க ஏற்கனவே 20 நாடுகளை அமைச்சகம் தேர்ந்தெடுத்துள்ள நிலையில் மேலும் 30 நாடுகளை அந்த பட்டியலில் இணைத்துள்ளது. இந்த நாடுகள் மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் மாநிலத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான மசோதா மற்றும் அந்த மாநிலத்திற்கான சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா ஆகியவை எதிர்க்கட்சியினரின் அமளிக்கு இடையே மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த விரும்பவில்லை. எனவே மத்திய அரசு முக்கிய மசோதாக்களை தொடர்ந்து நிறைவேற்றும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பலனடைந்து வரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தும் எண்ணம் இல்லை என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அரசின் கருவூலத்துக்கு அதிக நிதிச்சுமையை ஏற்படுத்தியதால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு நிறுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியுடன் செப்டம்பர் மாதம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் மக்களுக்கு ஆதரவான வார்த்தைகளை பேசியதற்காக நான் பிரதமர் மோடிக்கு நன்றி உடையவனாக இருப்பேன் என்றும் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். சீனாவுடனான வர்த்தக போர் நிறுத்தத்தை மேலும் 90 நாட்கள் நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கவிருப்பதாக பிரான்ஸ், பிரிட்டன், கனடாவுக்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவும் அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.